ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2ஏக்கு தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் இன்றைக்கி வந்து 14, ஆல்ரெடி வந்து 13 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 14வது டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 60 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். 60 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா, டெஸ்ட் எழுதுறதுக்கு. தென் வந்து நான் ஆன்சர் எதனா தப்பாக சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரீசெக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். தென் வந்து நம்ம டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து குரூப் 4 எக்ஸாம், தென் வந்து குரூப் 2 வரைக்குமே வந்து தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் நம்ம சேனலில் எதனா ஒரு டெஸ்ட் போயிட்டே இருக்கும். தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ரெஃபரன்ஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்தால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது, அதில் ஆட் ஆகிக்குங்க. அதில் வந்து டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2ஏ, தென் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின் வந்து டெஸ்ட் 13ல் பார்த்துருப்போம். இப்போ டெஸ்ட் 14ல் வந்து 61லேருந்து 120 கொஷின் வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கையில் ஓஎம்ஆர் ஷீட்டோ அப்படி இல்லைன்னா நோட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆப்ஷனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானுமே உங்களா கூட சேர்ந்து தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறேன். ஃபைனலாக என்னோட மார்க் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து வழுவு சொற்களை நீக்கி எழுதுறது, ஓகேங்களா. இது வந்து ஃபில்லிங் மிஸ்டேக். வழுவு சொற்களை நீக்கி எழுதுக. அவரைக்கானா எனக்கு உசுர். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தூய தமிழில் எழுதுவீங்க, அதுதான் வழுவு சொற்கள் நீக்கி எழுதுறது. அவரைக்கானா எனக்கு உசுர். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 1 செகண்ட் நான் வெயிட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஆன்சர் பார்க்கலாங்களா. ஆப்ஷன் இ, அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர். அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர். நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 62 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக டைப் பண்ணாமல் இருக்காங்க. கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் 63 கொஷினுக்கு வந்துடுறேன், ஓகேங்களா. அது இப்போ நீங்கள் 59 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோன்னு நீங்கள் என்ட்ரி போடுங்க. ஸ்பீக்கர் என்பதற்கு நேரடியான தமிழ்ச்சொல். ஸ்பீக்கர் என்பதற்கு நேரடியான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நேரடியான தமிழ்ச்சொல் பேசுபவன். நெக்ஸ்ட் கொஷின், லைஃப்பில் சக்ஸஸ் ஆக உழைப்பு தேவை, இதன் தமிழாக்கம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆக உழைப்பு தேவை, இதன் தமிழாக்கம். ஆன்சர் ஆப்ஷன் இ, வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை. லைஃப்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை. சக்ஸஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றி, ஓகேங்களா. வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை. நெக்ஸ்ட் கொஷின், ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இதன் தமிழ் சொற்றொடர். ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இதன் தமிழ் சொற்றொடர். ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இதன் தமிழ் சொற்றொடர். ஆன்சர் பதிவு அஞ்சல். ரிஜிஸ்டர்டு போஸ்ட்னா பதிவு அஞ்சல். பதிவு அஞ்சல். ஏன்னா நம்ம அலுவலகம் சார்ந்த சொற்கள்லாம் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பார்க்க சொல்லியிருக்காங்க. கீ என்பதற்கான நேரடி தமிழ்ச்சொல். கீ என்பதற்கு நேரடி தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ, திறவுகோல். கீனா திறவுகோல். கீ என்றால் திறவுகோல். கலெக்டர் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். கலெக்டர் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மாவட்ட ஆட்சியர். மாவட்ட
ஆட்சியர். நெக்ஸ்ட் கொஷின். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஆணி ஆணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஆணி எழுத்தாணி. இந்த ஆணி வந்து மாதத்தை குறிக்கக்கூடியது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி அப்படின்னு தமிழ் மாதங்கள் வரும் இல்லைங்களா, அதில் வரக்கூடியது தான் ஆணி. இந்த ஆணி வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாணி. ஒலி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்க. தலை, தலை, தழை. இது வந்து என்ன வேறுபாடு? லா, லா, ழா வேறுபாடு. இது வந்து மயங்கோலி பிழைகள் இருக்கும். மயங்கோலி பிழைகளில் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். மொத்தம் மயங்கோலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள். தலைனா எதை குறிக்கும்? தலை எந்த சொல்லை குறிக்கும்? தழை எந்த சொல்லை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தலைனா உறுப்பு, தலைனா கட்டுதல், தழைனா இலை. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. அலை, அலை, அழை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அலைனா திரை, அலைனா குகை, அழைனா அடைத்தல். ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. குடும்ப விளக்கு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பொருந்தாதது குடும்ப விளக்கு. பொருந்தாதது வந்து குடும்ப விளக்கு. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் நூல்கள். குடும்ப விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களுடைய நூல். இனமில்லா சொல்லை நீக்குக. இனமில்லா சொல்லை நீக்குக. திருநாவுக்கரசரா, சுந்தரரா, மாணிக்கவாசகரா, குலசேகரரா? ஆன்சர் ஆப்ஷன் இ. குலசேகரர். திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவாரம் பாடிய மூவர்களில் வருவார். குலசேகரர் இதில் வரமாட்டார். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல்லை கண்டறிதல். குறிஞ்சி, முல்லை, காஞ்சி, மருதம் கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் இ. குறிஞ்சி, முல்லை, மருதம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா 5 இணைகளில் வரும். காஞ்சி வந்து இதில் வராது. ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 இணைகளில் ஒன்றாக வரும். காஞ்சி இதில் வராது. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் இ. தண்டு கீரையை பறித்து சென்றால். சந்திப்பிழையில் கசதபமுன் வல்லினம் மிகும். ஓகேங்களா? கா வரிசையில் முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு. பா வரிசைக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. சே வரிசைக்கு முன்னாடி இச்சு மிகுந்திருக்கு. சந்தி பிழையை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் இ. கல்வித்துறைக்கு புதிய பெயர். கல்வித்துறைக்கு புதிய பெயர். இதுக்கு நீங்கள் சந்திப்பிழை மிகும் மிகா இடங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா
நீங்கள் வந்து என்னென்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. குதிரைகள் காட்டில் மேய்ந்தன. இங்கேயும் பன்மையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பன்மையில் ஃபினிஷ் ஆயிருக்கு. குதிரை காட்டில் மேய்ந்தது அப்படின்னு வந்தால் அது ஒருமை. குதிரைகள் காட்டில் மேய்ந்தன இது வந்து பன்மையில் குறிக்கும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. புலி வந்தன எருதுகள் ஓடியது. புலி வந்தன எருதுகள் ஓடியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. புலி வந்தது எருதுகள் ஓடின. புலி என்பது ஒருமை, ஒருமையில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எருதுகள் பன்மை, பன்மையில் ஃபினிஷ் ஆகணும். மாங்காய் பிஞ்சு மரபு பிழைகளை நீக்குக. மாங்காய் பிஞ்சு மரபு பிழைகளை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் இ. மாவடு. மாங்காய் பிஞ்சை எப்படி சொல்லுவாங்க? மாவடுன்னு சொல்லுவாங்க. மரபு பிழையை நீக்குக. நாய் குரைத்ததா, நாய் கத்தியதா, நாய் ஊளை விட்டதா, நாய் பிளிரியதா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. நாய் குரைக்கும். ஓகேங்களா? வழுவு சொற்களை நீக்குக. வழுவு சொற்களை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. புழக்கடை பக்கம் போகாதே. புழக்கடை பக்கம் போகாதே. புறப்பாட்டு என்று குறிக்கப்பெறும் நூல். புறப்பாட்டு என குறிக்கப்பெறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. புறநானூறு. புறப்பாட்டு என அழைக்கப்பெறும் நூல் புறநானூறு. பூம்புணல் என்னும் பூம்புணல் என்னும் இங்கே வந்து என்னும் வரணும். பூம்புணல் என்னும் சொல் இவ்வாறு பிரியும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பூ ப்ளஸ் புனல். பூ ப்ளஸ் புனல். பிரித்தெழுதுக. வட எல்லை வடவெல்லை. பிரித்தெழுதுக வடவெல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. வடக்கு ப்ளஸ் எல்லை. வடக்கு ப்ளஸ் எல்லை. ஊற்றுக்கோள் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஊற்றுக்கோள் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஊன்று ப்ளஸ் கோல். ஊன்று ப்ளஸ் கோல். தீந்தமிழ் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தீந்தமிழ் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ. தீம் ப்ளஸ் தமிழ். தீம் ப்ளஸ் தமிழ். ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது கொஷினில். நெக்ஸ்ட் நான் கரெக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நிறை. நிறை. ஆன்சர் ஆப்ஷன் இ. குறை. நிறைனா நிறைஞ்சிருக்கிறது, ஃபுல்ஃபில்லாக இருக்கிறது. குறைனா
குறைபாடு. மறைதல் இதன் எதிர்ச்சொல். மறைதல் இதன் எதிர்ச்சொல். மறைதல் இதன் எதிர்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தோன்றல். மறைதல் இதன் ஆப்போசிட் வேர்ட் தோன்றல். மென்மை இதன் எதிர்ச்சொல். மென்மை இதன் எதிர்ச்சொல். மென்மை இதன் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வன்மை. மென்மை இதன் எதிர்ச்சொல் வன்மை. தன்மை இதன் எதிர்ச்சொல். தன்மை இதன் எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெம்மை. தன்மைக்கு ஆப்போசிட் வேர்ட் வெம்மை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெச்சி கரந்தை வஞ்சி எல்லாமே வந்து பொது திணைகளில் வரும். குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 5 திணையில் வரும். அப்போது குறிஞ்சி தான் பொருந்தாத ஒன்று. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. நட்பா, பகையா, தீமையா, நன்மையா? ஆன்சர் பகை. எலியும் பூனையும் போலனா பகை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றிலிட்ட விளக்கு போல. குன்றிலிட்ட விளக்கு போல. விளக்கமா, புகழா, மலையா, இகழ்ச்சியா? குன்றிலிட்ட விளக்கு போல. ஆன்சர் புகழ்ச்சி தான் வரணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னா புகழ். குன்றில் மேல் இட்டால் ஒரு விளக்கு எப்படி வந்து எல்லா இடத்துக்குமே தெரியுமோ அதுபோல் வந்து புகழ் பரவி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து புகழ் தான். நெக்ஸ்ட்டு, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? உடுக்கை இழந்தவன் கை போல. இந்த உவமை விளக்கும் பொருள். உடுக்கை இழந்தவன் கை போல. ஆன்சர் ஆப்ஷன் இ, உதவி. உடுக்கை இழந்தவன் கை போல, அவனுக்கு உதவி தேவைப்படுது. நெக்ஸ்ட் கொஷின், உவமை உணர்த்தும் பொருளறிக. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுனா கனி இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம காய் சாப்பிட்றோமோ அது காய் வந்து எடுக்கிறோமோ அதுபோல் வந்து இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இனிய சொற்கள் அல்லாத சொற்களை வந்து பேசுறது கூறது. அப்போ வந்து அது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, தான் உருகி ஒளி தரும் மெழுகு. அது எதனை விளக்க வரும் உவமை? தான் உருகி ஒளி தரும் மெழுகு இது எதனை விளக்குகிறது? கடின உழைப்பா, தர்மமா, தியாகமா, தானே எரியறதா? ஆன்சர் ஆப்ஷன் இ, தியாகம். மோனையை தேர்ந்தெடு. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். மோனையை தேர்ந்தெடு. தமிழுக்கு அமுதென்று பேர்.
அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். மோனைனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. மோனைனா கொடுத்துருக்கிற சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. உலகம் உழப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. இதில் அமைந்துள்ள எதுகையை குறிப்பிடுக. எதுகைனா என்னன்னு இப்போ தான் ப்ரீவியஸ் கொஷினுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உலகம் உழப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. இதில் அமைந்துள்ள எதுகை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆ இ ரெண்டுமே வந்து இதுக்கு கரெக்டாகும். உலகம் பலர்புகழ் உலகம் வளநேர்பு இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே உலகம் பலர்புகழ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அடி எதுகைக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடி எதுகை உலகம் பலர்புகழ். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்திக காட்சி கெடுத்திடலாமோ. கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்திக காட்சி கெடுத்திடலாமோ. ஆன்சர் ஆப்ஷன் இ. கண்கள் காட்சி. எதுகையை தேர்ந்தெடுத்தெழுதுக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஆன்சர் ஆப்ஷன் இ கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இவங்க இதை ரெண்டுத்தையும் மட்டும் சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எங்கள் மங்காத இது வந்து பார்த்திங்கன்னா அடி எதுகை. இப்போ ஒரே சீரில் கேட்டாங்க அப்படின்னா எங்கள் எங்கள் வரும். இது வந்து பக்கத்தில் எங்கேயே இருக்குது. இதுதான் கரெக்டு. இயைபு தொடையினை பாடலிலிருந்து எடுத்தெழுதுக. இயைபு தொடையினை பாடலிலிருந்து எடுத்தெழுதுக. மாதம் மார்கழி வைகல் ஜெயந்தாய் ஏதிலா நிசிக்கு இருத்தை முவந்தாய். இதில் இருக்கக்கூடிய இயைபு தொடை. இயைபு தொடைனா நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் டெஸ்ட்லாம் நான் வைக்கும்போது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. இந்த கடைசியில் ஒரே மாதிரி சவுண்டில் வரும். ஓகேங்களா? ஜெயந்தாய் மொயந்தாய் இந்த தாய்ன்னு முடியுது இல்லைங்களா? இதான் ஒரே சவுண்டு. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பூசல் கூலம் பராவி விராவி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கொடுத்துருக்காங்க. பூசல்னா பகைமை, கூலம்னா தானியம், பராவினா வணங்கி, விராவினா கலந்து. பூசல்னா பகைமை, கூலம்னா தானியம், பராவினா வணங்கி, விராவினா கலந்து. பொருத்துக. விழைதல் இணர் ஓம்பல் இடுக்கண். விழைதல் இணர் ஓம்பல் இடுக்கண். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. விழைதல்னா விருப்பம், இணர்னா கொத்து, ஓம்பல்னா பாதுகாத்தல், இடுக்கண்னா துன்பம். விழைதல்னா விருப்பம், இணர்னா கொத்து, ஓம்பல்னா பாதுகாத்தல், இடுக்கண்னா துன்பம்.
தொடரும் தொடர்பும் அறிக. பாவேந்தர், தமிழ்மறை, முத்தமிழ் காப்பியம், கவி சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. இப்போ பாவேந்தர் ஆப்போசிட்டில் என்ன குறிக்கும்? ஆன்சர் பார்க்கலாங்களா? பாவேந்தர் பாரதிதாசன், தமிழ்மறை திருக்குறள், முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம், கவி சக்கரவர்த்தி கம்பர். பாவேந்தர் பாரதிதாசன், தமிழ்மறை திருக்குறள், முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம், கவி சக்கரவர்த்தி கம்பர். ஆதான் ஆன்சர். நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. குயில் பாட்டு, மணிமேகலை, குடும்ப விளக்கு, மண்குடிசை. ஆன்சர் ஆப்ஷன் இ. குயில் பாட்டு பாரதியார், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், குடும்ப விளக்கு பாரதிதாசன், மண்குடிசை மூவா அவர்கள். குயில் பாட்டு பாரதியார், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், குடும்ப விளக்கு பாரதிதாசன், மண்குடிசை மூவா அவர்கள். இன்னும் ஒரு பொறுத்துக. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, தேம்பாவணி, பெரிய புராணம் கொடுத்துருக்காங்க. நூலாசிரியர். சிலப்பதிகாரம் ஆன்சர் சொல்லலாமா? இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், தேம்பாவணி வீரமாமுனிவர், பெரிய புராணம் சேக்கிழார். ஆன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் இ. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், தேம்பாவணி வீரமாமுனிவர், பெரிய புராணம் சேக்கிழார். தேனிலே ஊறிய சுவைதேரும் சிலப்பதிகாரம் என பாடியவர். தேனிலே ஊறிய சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை என பாடியவர் வள்ளுவரா, முடியரசனாரா, பொன்முடியாரா, பாரதியாரா? ஆன்சர் ஆப்ஷன் இ, பாரதியார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்பட்டவர். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என பாராட்டப்பட்டவர் மறைமலை அடிகளா, வி. கோ. சூரியநாராயண. இது வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியாரா, திரு வி. கல்யாண சுந்தரனாரா, ஆ. கதிரேசன் செட்டியாரா? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. ஆன்சர் மறைமலை அடிகள். ஆன்சர் மறைமலை அடிகள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் வள்ளுவரா, முடியரசனா, திரு வி. கல்யாண சுந்தரனாரா, மு. கதிரேசன் செட்டியாரா? ஆன்சர் ஆப்ஷன் இ, திரு வி. கல்யாண சுந்தரனார். திரு வி. கல்யாண சுந்தரனார். தமிழில் தோன்றிய முதல் புதினம். தமிழில் தோன்றிய முதல் புதினம் அலையோசையா, ரங்கோன் ராதாவா, அகல் விளக்கா, பிரதாப் முதலியார் சரித்திரமா? ஆன்சர் ஆப்ஷன் இ, பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழில் தோன்றிய முதல் புதினம். கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எது? கற்றறிந்தார் ஏத்தும் நூல் அகநானூறா, கல்லாடமா, குறுந்தொகையா, கலித்தொகையா? கற்றறிந்தோர் ஏத்தும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ, கற்றறிந்தோர் ஏத்தும் கலினே இருக்கு, கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் நூல் கலித்தொகை. விடைக்கேற்ற வினா தொடரை தேர்க. சிரித்தல் மாந்தர் இனத்திற்குரிய செயலாகும். சிரித்தல் சிரித்தல் வரணும். சிரித்தல் மாந்தர் இனத்திற்குரிய செயலாகும். சிரித்தல் என்பது மாந்தர் இனத்திற்குரிய செயலாகும் சொல்லியிருக்காங்க. விடை கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் இ. சிரித்தல் எவற்றுக்குரிய செயல்னா மாந்தர் இனத்திற்குரிய செயல். சிரித்தல் மாந்தர் இனத்திற்குரிய செயல்.
முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும். இத்தொடரின் வினாவை கண்டறிக. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும். இத்தொடரின் வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? விடைக்கேற்ற வினாவை கண்டறி. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? நற்றிணை ஓர் அக இலக்கியமாகும். இதற்கேற்ற வினா யாது? நற்றிணை ஓர் அக இலக்கியமாகும். இதற்கேற்ற வினா. ஆன்சர் ஆப்ஷன் இ. நற்றிணை எந்த வகை இலக்கியம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நற்றிணை ஓர் அக இலக்கியம்னு கரெக்டாக பதில் சொல்லலாம். நற்றிணை எந்த வகை இலக்கியம் என்பது தான் கரெக்டான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்க. உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் மகாத்மா. உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் மகாத்மா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் யார்? உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் யார்? விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுக்க. திருக்குறள் சிறந்த நீதி நூல். ஆன்சர் ஆப்ஷன் இ. எது சிறந்த நீதி நூல்? திருக்குறள் சிறந்த நீதி நூல் ஆகும். திருக்குறள் சிறந்த நீதி நூல். அந்தோ தமிழக கடைத்தெருக்களில் அறிவிப்புகள் கூட நல்ல தமிழ் இல்லையே. இது எவ்வகை வாக்கியம்? அந்தோ தமிழக கடைத்தெருக்களில் அறிவிப்புகள் கூட நல்ல தமிழ் இல்லையே. இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உணர்ச்சி வாக்கியம். இந்த சிம்பிள் போட்டாவே உணர்ச்சி வாக்கியம். உலகில் திருக்குறள் போல சிறந்த நூலும் உண்டோ. இது எவ்வகை வாக்கியம்? உலகில் திருக்குறள் போல சிறந்த நூலும் உண்டோ. இது எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, செய்தி வாக்கியமா, கட்டளை வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. வினா வாக்கியம். வினா வாக்கியம். பாரதியார் சிறந்த கவிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பெரிதும் விரும்பினார். இது எவ்வகை வாக்கியம்? பாரதியார் சிறந்த கவிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பெரிதும் விரும்பினார். இது என்ன வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தொடர் வாக்கியம். பாரதியார் சிறந்த கவிஞர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை பெரிதும் விரும்பினான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்திருக்கு வாக்கியம் நடுவில். ஓகேங்களா? கம்மா கூட வரல. இது தொடர் வாக்கியம். லாஸ்ட்டு. நாடு முன்னேற வேண்டுமானால் மக்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். நாடு முன்னேற வேண்டுமானால் மக்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். இது எவ்வகை வாக்கியம்? கலவையா, தனியா, செய்தி வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் இ. செய்தி வாக்கியம். நாடு முன்னேற வேண்டுமானால் மக்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். இது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? இது கலவை வாக்கியமா, செய்தி வாக்கியமானு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது மட்டும் டவுட்டில் வச்சுக்கோங்க. 59க்கு எவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு போடுங்க. எனக்கு 55 தான்ப்பா வந்தது. ஓகேங்களா? ஒரு சில இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஒரு 4 கொஷினு. இப்போ இதுவுமே டவுட்டாக இருக்குது. நாடு முன்னேற வேண்டுமானால் மக்கள் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும். ஐ திங்க் கலவை வாக்கியம் தான் வரும். ஆப்ஷன் ஆ. செய்தி வாக்கியம் வராது. எனக்கு டவுட்டாக இருக்குது. நாடு பலத்த காற்று வீசியதால் மழை பெய்தது.
அப்படின்னு வரும்போது அது கலவை வாக்கியத்தில் தான் வரும், செய்தி வாக்கியத்தில் வராது. அணை திறந்ததால் வெள்ளம் புரண்டு ஓடியது அது போலலாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கலவை வாக்கியத்தில் தான் வரும். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து கலவை வாக்கியம் வரும்னு சொல்கிறேன். ஆனால் உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். கலவை வாக்கியமா செய்தி வாக்கியமானு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும், ஆட் ஆகிக்கோங்க. தென் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் முக்கியமாக ஆட் ஆகிக்கோங்க, அப்போ தான் அதில் அப்டேட்ஸ் கொடுப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து முன்னாடி கொடுத்த வீடியோஸோட ப்ளேலிஸ்ட்லாம் இருக்கும், அதுவும் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.